வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கள்ளச்சாராயம் விற்றால் பாரபட்சம் இன்றி குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. கள்ளச்சாராயத்தை முழுமையாக ஒழிக்க தமிழக அரசு மிக கடுமையான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் திட்டவட்டம். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் பிரச்சனையில் இருந்து ஓடி ஒளிபவன் நான் அல்ல. நான் ஓடி ஒளிபவன் அல்ல, பொறுப்பை உணர்ந்ததற்காக இருந்தால் பொறுப்போடு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன். எடுத்த நடவடிக்கைகளையும் பட்டியலிட்டிருக்கிறேன். குற்றவாளிகளை கைது செய்துவிட்டுத்தான் உங்களுக்கு. சமூக விரோதிகளின் கையில் இருந்து மக்களை காப்பாற்ற கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். விஷச்சாராய விவகாரத்தில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்கு 18 வயது வரை மாதந்தோறும் தலா 5,000 ரூபாய் வழங்கப்படும். 5 லட்சம் ரூபாய் வைப்புத் தொகையாக வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவிப்பு. விஷச்சாராய சம்பவத்தில் 2 நாளில் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க ஆணையிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உரை. விசாரணை அறிக்கை கிடைத்ததும் நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் எனவும் உறுதி. கள்ளச்சாராய வழக்கில் தொடர்புடைய யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்துவோம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. போதைப் பொருளை திராவிட மாடல் அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். ஐஜியும் நேரில் சென்று விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். எதிர்கால சமுதாயத்தை மிக மோசமான வகையில் பாதிக்கும் போதைப் பொருட்களை எந்த வகையிலும் அனுமதிக்க இயலாது என்ற அடிப்படையில் கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து பேச வலியுறுத்தி சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கடும் அவளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள். குண்டுகட்டாக தூக்கி வெளியேற்றிய அவை காவலர்கள். தமிழ்நாடு சட்டசபை கூட்டத்தொடருக்கு கருப்பு சட்டை அணிந்து வந்த அதிமுக எம்எல்ஏக்கள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் விவகாரத்திற்கு எதிர்ப்பு. விஷச்சாராயம் மரணங்களுக்கு பொறுப்பேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வேண்டும். விதிகளுக்கு உட்பட்டு கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சியினருக்கு உரிமை உண்டு எனவும் எடப்பாடி பழனிசாமி பேட்டி. காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர், ஏனைய அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு அருகில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறுது என்று சொன்னால் இந்த ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டுமா வேண்டாமா? இந்த முதலமைச்சர் இதற்கு இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். விஷச்சாராய விவகாரத்தில் உயிரிழப்புகள், சிகிச்சை பெறுவோர் எண்ணிக்கையை அரசு சரிவர சொல்வதில்லை. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. சிகிச்சை அளிக்கவில்லை. நான் நேரில் போய் பார்த்தேன். பிரம்மாண்டமான மருத்துவமனையை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அங்கே கொடுத்தோம். அதில் போதிய மருத்துவர்கள் இல்லை, போதிய மருந்துகள் இல்லை. இதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தேவைப்படுகின்ற மருந்து ஓமிபெசோல் என்ற இந்த மருந்து தான் இந்த சாராயத்தை குணப்படுத்துகின்ற மருந்து. இந்த மருந்து கிடையவே கிடையாது. உண்மையான செய்தியை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டிருந்தால் உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம். கள்ளச்சாராயம் விற்பனை செய்யக்கூடிய இடங்களில் ஆளும் கட்சியின் விளம்பர ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி சாடல். குறிக்கோளா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்த அந்த இதில் பார்த்தீங்கன்னா கதவுல இப்படித்தான் இருக்குது. ஆளுங்கட்சி சேர்ந்த போட்டோ ஒட்டி இருக்குது. அப்படி என்றால் ஆளுங்கட்சி இந்த கள்ளச்சாராயம் விற்பதற்கு துணை போகுது.
விஷச்சாராயம் விவகாரத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் மௌனம் காப்பது ஏன்? விஷச்சாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை செய்வதில் என்ன தவறு இருக்கிறது எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. அவை நிகழ்வில் பங்கேற்காமல் அதிமுக புறக்கணிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. மானிய கோரிக்கை விவாதத்தில் பங்கேற்குமாறு அதிமுகவுக்கு சபாநாயகர் அப்பாவு அழைப்பு. சட்டப்பேரவையில் அதிமுக திட்டமிட்டு நாடகத்தை அரங்கேற்றியுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. குழப்பம் விளைவிக்க முயன்றதால் அதிமுக எம்எல்ஏக்கள் அவையில் இருந்து வெளியேற்றப்பட்டதாக விளக்கம். அரங்கேற்றிவிட்டு வீதிகளுக்கு சென்று விதிகளுக்கு புறம்பாக நடந்து கொண்டு மரபுகளுக்கு மாறாக குழப்பம் விளைவிக்க முயன்று வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். விஷச்சாராய பலிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பேரவையில் இருந்து பாமகவும் வெளிநடப்பு. தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு தேவை என ஜி.கே. மணி கோரிக்கை. தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மது இல்லாமல் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், முழு மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சொல்லியிருக்கிறோம். கள்ளக்குறிச்சி விவகாரத்தை கண்டித்து சட்டப்பேரவையில் இருந்து பாஜக வெளிநடப்பு. தமிழகத்தில் இதுபோன்று நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். நடந்துட்டு இருக்கு, எந்த நடவடிக்கையும் இல்லை. முதலமைச்சர் இரும்பு கடன் கொண்டு நடக்கும்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லாமல் தான் இன்றைக்கி மனித உயிர் இழந்துக்கிட்டே இருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்தி ஆக வேண்டும் சொல்லி இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசி நாங்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கருணாபுரம் சம்பவம் தொடர்பாக தனிநபர் ஆணையம் ஆலோசனை கூட்டம். ஓய்வு பெற்ற நீதிபதி கோகுல்தாஸ் தலைமையிலான விசாரணை ஆணையம் மருத்துவத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களிடம் தனிநபர் ஆணையம் விசாரணை. கருணாபுரம் பகுதியில் விசாரித்த பின் மருத்துவமனையில் நீதியரசர் கோகுல்தாஸ் ஆய்வு. தமிழகத்தில் ஆல்கஹால், எத்தனாலை மூலப்பொருளாக கொண்டுள்ள பொருட்களை விற்பனை செய்ய மருந்தகங்களுக்கு கட்டுப்பாடு. அளவுக்கு அதிகமாக வாங்குபவர்களின் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள தமிழ்நாடு மருந்து விற்பனையாளர்கள் சங்கம் உத்தரவு. கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு பாமக தலைவர் அன்புமணி ஆறுதல். பாதிக்கப்பட்டோருக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறை குறித்தும் மருத்துவர்களிடம் கேட்டறிந்தார். காவல்துறைக்கு தெரியாமல் யாராலும் கள்ளச்சாராயம் காய்ச்ச முடியாது என அன்புமணி ராமதாஸ் பேட்டி. திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். ஆட்சியருக்கு என்ன தண்டனை, அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை, எல்லாத்துக்கும் மேல அரசியல்வாதிகளுக்கு என்ன தண்டனை? அரசியல்வாதிகள் அனுமதி இல்லாம, அவங்களோட ஆதரவு இல்லாம ஒரு சொட்டு கள்ளச்சாராயம் எங்கேயும் விற்க முடியாது. அதே போன்று காவல்துறைக்கு தெரியாம ஒரு சொட்டு கள்ளச்சாராயம் எங்கேயும் காய்ச்ச முடியாது. மரக்காணத்தில் 14 பேர் பலியான போதும் தொடர்ந்து விஷச்சாராயம் விற்க அனுமதிக்கப்பட்டது எப்படி? தமிழ்நாடு அரசிடம் சென்னை உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. விஷச்சாராய விவகாரத்தில் திமுக அரசை கண்டித்து ஜூன் 25ஆம் தேதி தேமுதிக கண்டன ஆர்ப்பாட்டம். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடைபெறும் என பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவிப்பு. கள்ளக்குறிச்சி துயர சம்பவத்தை தொடர்ந்து பிறந்தநாள் கொண்டாட்டங்களை தவிர்த்தார் நடிகர் விஜய். பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவுமாறு நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல். கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட கோவிந்தராஜ் உட்பட 3 பேரை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார் நீதிபதி. மேலும் 2 பேரிடம் சிபிசிஐடி போலீசார் தீவிர விசாரணை.